அனைவருக்கும் வணக்கம். சுபிதான் மேஜர், ஆல் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், லெப்டினன்ட் கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். கேஎஸ்பி வெப்சைட், கேந்திரிய சைனிக் போர்டு வெப்சைட் பற்றி முன்னாள் படை வீரர்கள் விவரம் கேட்டு வந்தனர். கேஎஸ்பி வெப்சைட் ஆக்டிவேஷன் ஃபுல் ஃபங்க்ஷன் ஆகிவிட்டதா இல்லையா என்பது பற்றி தான். இது பற்றி தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக்கிலிருந்து கேஎஸ்பிக்கு ஒரு இமெயில் அனுப்பப்பட்டது. அத்துடன் இந்தியன் எக்ஸர்வீசஸ் லீக்கை தொடர்பு கொண்டு கேஎஸ்பியை தொடர்பு செய்து இதன் விவரம் கேட்க கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இன்று கேந்திரிய சைனிக் போர்டிலிருந்து ஒரு கடிதம், கேஎஸ்பி வெப்சைட் ஃபுல்லி ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னு அவங்க ஒரு லெட்டர் வெளியிட்டிருக்கிறாங்க. அதன் காரணமாக இந்த கேஎஸ்பி வெப்சைட்டில் போய் யாருக்கெல்லாம் அவங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி நிதி உதவி பெறுவதற்கு விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டுமோ அவர்கள் சமர்ப்பிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டிலிருந்து யூஜி மற்றும் பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் ரினிவல் மற்ற எல்லா அந்த அப்ளிகேஷன்ஸுடைய ஃபஸ்ட் டைம் ஆர் ரினிவல் பிஎம் ஸ்காலர்ஷிப்க்கு செய்ய வேண்டியவங்களாம் செய்யலாம். இப்போது இந்த வீடியோவில் மேற்படி கேஎஸ்பியினுடைய லெட்டர் 24 செப்டம்பர் 2025 என்ன என்பதை மேற்படி பார்ப்போம். வெல்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். முன்னாள் படை வீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். கேஎஸ்பி வெப்சைட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனிங், இது பற்றி கேஎஸ்பி கேந்திரிய சைனிக் போர்டு நியூ டெல்லி ஒரு லெட்டர் இன்றைக்கி 24 செப்டம்பர் 2025 டீட்டெயிலாக வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த லெட்டரை பற்றி இப்போ பார்ப்போம். அட்ரஸ் வந்து ராஜ்ய சைனிக் போர்டு, ஜில்லா சைனிக் போர்டு, அப்கிரேடேஷன் ஆஃப் கேஎஸ்பி வெப்சைட். அது கிளியராக எழுதியிருக்கிறாங்க. இப்போது இந்த வெப்சைட் இஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷன்டு நவ், இப்போ உள்ளது நல்லபடியாக அது செயல்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. த கேஎஸ்பி வில் பி எக்ஸ்டெண்டிங் தி டெட்லைன் ஃபார் ஆல் அப்ளிகேஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம். அதனால் அந்த கட் ஆஃப் டேட் சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன் எந்தெந்த டேட்டுக்குள்ளே சப்மிட் பண்ணணும்னு ஒரு கட் ஆஃப் டேட் வெளியிட்டிருந்தாங்க. அதை டெட்லைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு லெட்ரு இஷ்யூ பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க. த ரிவைஸ்டு டைம்லைன் வில் பி கம்யூனிகேட்டட் ஷார்ட்லி. கூடிய சீக்கிரம் அந்த கட் ஆஃப் டேட் டெட்லைன் என்னங்கிறத கூடிய சீக்கிரம் லெட்டர் வாயிலாக தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அப்பண்டிக்ஸ், அதாவது யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் லாகிங் ப்ரோசஸ் கேஎஸ்பி போர்ட்டல். ஏற்கனவே இந்த கேஎஸ்பி வெப்சைட்டில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறவங்க அவங்ககிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும், அதை பயன்படுத்தி செய்யலாம். புதுசாக செய்கிறவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு லிங்க் வரும். அதை பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி அவங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி நிதியுதவி வருவதற்கு விண்ணப்பம் சமர்ப்பிக்கலாம். இதுதான் இதில் வந்து குழந்தைகள், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அண்டர் கிராஜுவேட் வரைக்கும் அது பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு, இது தவிர மற்ற நிதி உதவிகள் யாருக்கு தகுதி உள்ளவர்கள் பெறுவதற்கும் இந்த கேஎஸ்பி வெப்சைட்டில் விண்ணப்பம் சமர்ப்பித்து அதுக்கு பயன்பெறலாம் என்பது தான். இப்போ வந்து இந்த அதனோட கேஎஸ்பி வெப்சைட்டினுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு பயன்படுத்தி செய்கிறதுக்கு யாரெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறவங்களோ அதை பற்றி ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்போது கேஎஸ்பி வெப்சைட் என்பது இப்போது 3-4 மாதங்களாக செயல்படாமல் இருந்தது. இப்போ செயல்படுவதற்கான அவங்க லெட்டரை வெளியிட்டிருக்கிறாங்க. செயல்படையும் தொடங்கி விட்டது. அதனால தான் இப்போ கூகுளில் போய் நீங்கள் KSP.gov டைப் பண்ணாலும் இமீடியட்டாக அந்த கேஎஸ்பி வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யாரெல்லாம் விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டுமோ அவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு பயன்படுத்தி சமர்ப்பிக்கலாம். இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைத்து முன்னாள் முப்படை வீரர்களும் அவரை சார்ந்தோர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். ஜெய்.